இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கவிற்கு கொரிய E8 விசா முறைமை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்கார கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது கோசல விக்ரமசிங்க முன்னாள் அமைச்சருக்கு தொடர்புடைய நிதி மோசடி குறித்து சூட்சுமமாக தெரிவித்ததாக முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நாணயக்கார தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் தனது நற்பெயருக்கு சேதத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்கார 1 பில்லியன் இழப்பீடு கோரியுள்ளார். மேலும் கொரிய E8 விசா முறைமை தொடர்பில் தமக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள பொய்யான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடாத்துமாறு வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்திற்கும் முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்கார அழைப்பு விடுத்துள்ளார். விசா முறைமையின் கீழ் தாம் நிதி ரீதியான தன்மைகளை பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தனது அரசியல் மற்றும் தனிப்பட்ட நற்பெயருக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் மனுசன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொரிய E8 விசா பிரிவின் கீழ் வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து பணத்தை மோசடி செய்த நபர்கள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிப்படுத்தியதை அடுத்து மனுசன் நாணயக்கார இந்த நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளார்.